சாமி நான் இவ்வளோ வீடியோ போடலாமா வேணாமான்னு அவ்வளோ ஒரு குழப்பம். ஏன்னா முடியல. என் பக்கம் யாரும் இல்லை. ஞாயிற்று என் பக்கம் இருந்து சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன் இப்படி புலம்புற அப்படின்னா, பெற்றவளும் இல்லை, யாருமே இல்லை, கூட பிறந்ததுகளோட எல்லாமே ஒதுக்கி தள்ளி உட்காந்துட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ நான் போடாமையும் இருக்க முடியல என்னால். எப்படியோ ஒன்று தெரியப்படுத்துவேன்னு 15 வருஷமாச்சு கல்யாணம் பண்ணி. கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இது பண்ணி கூலி வேலை செஞ்சு கைத்தில் தொங்கி பெயிண்ட் அடித்து இதை பண்ணி பணத்தில் போய் இருந்து 3 வருஷம் நாய்ப்பியெல்லாம் இல்லையா அவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி இது பண்ணி இன்றைக்கி வந்து மதிப்பும் இல்லை மரியாதைப்பும் இல்லை. 2 குழந்தை இருக்குது. தலைக்கு மேலே பையன் வளர்ற சின்ன குழந்தை புள்ள. எவ்வளோ வேதனை தெரியுமா? சொந்த வீட்டை விற்று கொண்டு வந்து கொடுத்தா அதையும் கொண்டு போய் தங்கச்சி வீட்டுக்கு வாழ வைக்கிறேன். தங்கச்சி வீட்டுக்கு கொடுத்து வந்து சொந்த பந்தத்துக்கு அவங்க சொந்த பந்தத்துக்கு எல்லாத்தையும் வாழ வச்சது ஒன்றா. மாமனார் ஒரு ஆள் இருக்கிற அந்த ஆளுக்கு அப்போ நாட்டு நினச்சி அவ்வளோ தூரம் இது பண்ணி நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கிறேன். வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு புத்தி மயிர் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் தலை தடவி விட்டு ஏதோ ஒன்று சொல்லி விட்டு போயிடுறாங்க. குடும்பத்திற்கு எடுத்துகிட்டு உட்காந்துருக்கிறேன். நான் நம்பி இருக்கிறது அந்த குடும்பத்தை, அந்த பொண்டாட்டி மேலே இருக்கிற பாசத்தில் தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறேன். யார் கொண்டு போய் கொடுக்குறேன்? 12 வருஷம் ஆச்சு தண்ணி அடிக்கிறது போய் எல்லாம் கெட்ட வளர்த்தி விட்டு நான் டீ தான் குடிக்கிறேன். அந்த டீ தான் வெளியே போய் ஒரு நல்ல சோறு திங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருக்குது. எல்லோரும் திங்கிறாங்க, எல்லோரும் ஜோடியாக போகிறாங்க. அவ்வளோ ஆசையாக இருக்குது. அவ்வளோ இதாக இருக்குது. மனசு வேதனையோடு தான் எனக்கு தலை போட்டு வர்றேன். அந்த டீயை குடிச்சு போட்டு எனக்கு திங்க தெரியாத என் குழந்தைக்கு நல்ல சோறு இல்லாமல் இருக்கேன், என் பொண்டாட்டி நல்ல இது இல்லாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரேன்ல. அவ்வளோ வேதனை கொடுக்குறாங்க. என்னால் நான் ரோட்டில் படுத்துட்டு கிடக்கிறேன். நான் ரோட்டில் படுத்துட்டு ரோட்டில் உட்காந்து தின்னுட்டு சொந்த வீட்டை வைத்து கொண்டு வந்து கொடுத்து ஆயாமுக்கு கொண்டு போய் தங்கச்சி வீட்டுக்கு கொடுத்து இன்றைக்கி 4 வருஷம் ஆச்சு வாங்க முடியல. அந்த ஆள் கொடுக்குறான் கொஞ்சோண்டு போட்டு விட்டான்னா வட்டி போடுறேன்னு சொல்லி போட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறான். அவ்வளோ வேதனையாக இருக்குது. அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்ருக்குறாங்க. எங்கே போய் சொல்கிறது? என்ன பண்ணுறது? பெற்றவளும் போயிட்டா, எல்லோரும் போயாச்சு. சின்னதுலேருந்தே நல்ல சோறு கிடையாது. எல்லாம் அனாதையாக தெருவிலையே முடியலப்பா. ஆத்திரம் வருது. டோல் பண்ணிடலாமான்ட்டு. குழந்தைங்க இருக்குதே, குழந்தைங்க நல்லா இருக்க வேணுமில்ல. நாம் எனக்கு கிடைக்காத என் குழந்தைங்களுக்கு கிடைக்குவேன்னு சொல்லி தானே இவ்வளோ தூரம் இது பண்ணிட்டு இருக்கிறேன். இவனுக்கிட்ட சொல்லி இது பண்ணல. இந்த ஆள் மாமனார் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த கட்சியில் இருக்கிற இத்தனை கம்யூனிஸ்ட் கட்சியில் ஊருக்கு புத்தி சொல்கிறேன். நமக்கு பிள்ளைக்கு ஒரு புத்தி சொல்லி இருந்து இன்றைக்கி இது பண்ணி இருக்கலாம். சின்ன பிள்ளை வீட்டில் போய் அதிகாரம் பண்ணுறல, எங்கிட்ட வந்து உட்காந்துட்டு அதிகாரம் மயிர் பண்ணி திரிகிறானுங்க. வந்து போனவெல்லாம் தின்னுட்டு போனேன். நான் எப்படியா இது பண்ணுறது?